ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெரோனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். கலரும் ஸ்மெல்லும் ஒரு பர்சனோட மூடை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே சேஞ்ச் பண்ண முடியும். இந்த எமோஷன் எல்லாமே என் லைஃப்பில் ஒரு பர்சனாடி தான் கொடுக்க முடியும். அவன் தான் காங்னிங் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. காங்னிங் தான் ஹீரோனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவனுக்காண்டி தான் அவள் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்காண்டி ஏங்கிக்கிட்டும் இருக்கா. ஹீரோனோட பிளேஸில் உட்காந்து அவள் பேசுகிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அவள் காங்னிங்கிட்ட பேச நினைக்கிறதையும் அதில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறா. ஹீரோயினுக்கு நேற்று என்ன நடந்தது அப்படின்றதையும் அந்த ரெக்கார்டை கேட்டு தான் அவளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த நிலைமையில் அவள் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளோட மெமரியில் எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அவளோட மெமரி கண்டிஷனும் ரொம்பவே மோசம் ஆகிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு ஒரு டிசீஸ் இருக்கும். அந்த டிசீஸ் நாடி அவள் மெமரி ரொம்பவே வீக் ஆகிட்டே இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவளால் ஞாபகம் வச்சுக்க முடியாத கண்டிஷனில் அவள் இருக்கா. ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வராங்க. ஹீரோயினும் வர. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஜோக்கை மாற்றி மாற்றி சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. அது ஒரு கேமாக வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஜோக் சொல்லி ஒருத்தவங்க சிரிச்சிட்டாங்கன்னா அவங்க அவுட்டு. சிரிக்காமல் இருக்கவங்களுக்கு ஒரு செயினை கிஃப்ட் பண்ணுறாங்க. ஹீரோ டாக்டர் கிட்ட ஹீரோனோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டாக்டரும் அவளோட கண்டிஷன் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு மசில் பேரலைஸ் டிசீஸ் இருக்கும். அதனால அவள் எடுத்துக்கிற டேப்லெட் நாடி அவளுக்கு மெமரி ஃபேட் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஓடி ஆடி எதுவுமே பண்ணக்கூடாது, அவளோட கண்டிஷன் அப்புறம் ரொம்பவே மோசம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவளோட சேஃப்டிக்காண்டி நம்ம டோசேஜையும் அதிகப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க அம்மா இதெல்லாம் டாக்டர்கிட்ட கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் சின்ன பிள்ளையாட்டம் ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு அந்த கவரை வச்சு விளையாடிட்டு இருக்கா. ஒரு தீம் பார்க் காமிக்கிறாங்க. அது ஒரு மியூசிக் கான்சர்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த கான்சர்ட்ல ஒருத்தன் பாடிட்டு இருக்கான். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவன் பாடுற கொடுமையை கேட்டு அவன் பேக்ல ஒரு சேவல் வச்சிருப்பான். அந்த சேவலை அந்த கொடுமையில வெளியில ஓட ஆரம்பிச்சிருது. அதை பிடிக்கிறதுக்காண்டி ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அது பின்னாடியே துரத்திட்டு திரியிறானுங்க. ஹீரோயினும் அதே தீம் பார்க்ல டால் மாதிரி வேஷம் போட்டுட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த சேவலும் அவளோட கையில போய் கரெக்டா உட்கார்ந்துருக்கு. இந்த ஷாக்லயே ஹீரோயினுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோனை பார்த்தோன்னே அவளோட பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அதுக்கு நான் தான் காங்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டோன்னா அவளுக்கு இன்னுமே விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவனுக்காண்டி தான் ஹீரோயின் இவ்வளோ வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவனை பார்க்கறதுக்காண்டி. அவனே கண் முன்னால நிற்கும் போது அவளுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. ஹீரோன்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன்னு சொல்றா, நீ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆனா நீ மாறவே இல்லை, இந்த விக்கல் ஞாபகம் இருக்கா, இந்த விக்கல் நாடி தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேனே அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், உனக்கு அந்த மேக்ஸ் கிளாஸ் ஞாபகம் இருக்கா, எல்லாருமே அந்த காக்ரோச்சை பார்த்து கத்திட்டு இருக்கும்போது நீ மட்டும்தான் விக்கல் எடுத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், நான் நர்வஸ் ஆயிட்டேன்னா எனக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட நம்பரை எழுதி கொடுத்து இந்த கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோனோட அம்மா ஹீரோனோட டேப்லெட் டோசேஜை கூட்டிட்டு அவளுக்கு கொடுக்கறதுக்காண்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. அவளை பார்த்துட்டு நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோன் அந்த டேப்லெட் வாங்கிட்டு, அம்மா இந்த டேப்லெட் என்ன ரொம்பவே பைத்தியம் ஆக்குது, இதை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுமா, எல்லாமே நான் மறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோன் அம்மா ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோன் சொல்றேன், என் கூட படிச்ச ஒருத்தவங்களை நான் இன்னைக்கு பார்த்தேன், ஆனா அவங்கள எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனோட அம்மா கேட்குறாங்க, அது பொண்ணா பையனா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் சொல்றா, அது பையன் தாம்மா, அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சனாடி அவன் ஸ்கூல் மாதிரி போயிட்டான், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க அம்மா கேட்குறாங்க, உனக்கு அவன் மேலே ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் அதெல்லாம் இல்லை அப்படின் போது அவங்க அம்மா சொல்றாங்க, அதனால தான் நீ அவனை மறந்துட்ட, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஹீரோனுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும், ஆனால் அவங்க அம்மா கிட்ட மறைச்சிடுறா. ஹீரோயின் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் அவளோட நினைப்பு ஃபுல்லாமே ஹீரோ மேலே தான் இருக்கு. ஹீரோ கொடுத்த நம்பரையே அவள் பார்த்துட்டு இருக்கா. இவளையும் ஹீரோவையும் ஒரு கார்ட்டூன் மாதிரி நினைச்சு பார்த்துட்டு மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி ஹீரோயின் சத்தமாவே சிரிச்சிடுறா. ஹோல் கிளாஸே இவ்வளவுதான் திரும்பி பார்க்கும்போது அவ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த டீம் பார்க்க காமிக்கிறாங்க. ஹீரோயின் பொம்மை வேஷம் போட்டு நின்றுட்டு இருக்கா. ஹீரோ அந்த பொம்மையை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நீ ஏன் நான் கால் பண்ண சொன்னேன், காலே பண்ணலையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அதை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அடிச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஹீரோயின் எங்கேயோ கூப்பிடுறா, எங்கடா இவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயின் வேற ஒரு பொம்மையா இருப்பா. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் யார் கூட விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு பையன் தான் அந்த பொம்மையை போட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நேரம் அடிச்சு விளையாடுனது வேற ஒரு பையனையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோன்னு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூல் டேஸில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், நீ எப்போவுமே ஃப்ரைடே ஹாஸ்பிட்டல் போவாதானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோன் சொல்கிறான், நீ எப்போவுமே சாவியை தொலைச்சிட்டு தேடுவாதானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா வந்தோடனே ஹீரோயின் கிளம்பி போயிடறா. அவள் வீட்டுக்கு போனோன்னா இங்கே நடந்தது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அதையும் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ லேட்டாக வரா. இதனால ஹீரோயின்
கடுப்பாயிடுறா. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே செல்லமா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் 2 பேருமே சேர்ந்து சைக்கிள்ல பீச்சுக்குலாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. 2 பேருமே ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஒரு மியூசிக் கேக்குது. அந்த மியூசிக்கை கேட்டோன்னே ஹீரோ வந்து சொல்றான், இது நம்மளோட மியூசிக் டீச்சர் தானே, பாரேன் இனிமே அந்த பாட்டு தான் போட்டு கேட்டுட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த மியூசிக் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்க இடத்துக்கு ஹீரோட அம்மா வராங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆயிரா. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹீரோவை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. நீ யாரு, என்ன பண்ற அப்படி இப்படின்னு. ஹீரோனோட அம்மா கிட்ட நான் நாளைக்கு ஹீரோனை வந்து டான்ஸ் ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போறேன், அவளை டான்ஸ் ஆட வைக்க அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோட அம்மா ஷாக் ஆயிட்டு, என்ன நீ டான்ஸ் ஆட போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கேட்குறாங்க. ஹீரோன் வந்து சொல்றா, இங்க இருந்தா நீ எல்லாத்தையுமே உளறி கட்டிடுவேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே அலாம் அடிக்குது. ஹீரோயின் எந்திரிச்சு செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவங்க அம்மா இல்லைன்னு நினச்சி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. லாஸ்ட்ல பார்த்தா அவங்க அம்மா அங்கே தான் இருப்பாங்க, ஒர்க் போகாம. இதை பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஹீரோ கால் பண்றான். பட் ஹீரோயின் போனை அவங்க அம்மா தான் வச்சிருக்காங்க. ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, நான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பெர்மிஷனே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாங்க. ஹீரோயின் சோகமா உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா என்ன பண்றா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வந்து விண்டோல இருந்து ஒரு பாஸ்கெட் மாதிரி வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் பார்க்கும்போது அதுல ஒரு லெட்டர் இருக்கும். அதை எடுத்து படிக்கும்போது ஹீரோ வந்து நான் மேல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுல எழுதி வச்சிருக்கான். ஹீரோனுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதே பாஸ்கெட்ல ஒரு டேப்பை வச்சு அதுல ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறா. 2 பேருமே மாத்தி மாத்தி அந்த ரெக்கார்ட்ல பேசி பேசி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறான், ஏன் உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்றா, நீ ஏன் டான்ஸை பத்தி பேசின, என் டிசைன்ஸ் நாடி என் அம்மா வந்து என்ன டான்ஸே ஆட விட மாட்டாங்க. ஆனா நீ வந்து அதை பத்தி பேசணும்னு எங்க அம்மா செம்மையா காண்டாயிட்டாங்க. இனிமேப்பட்டு அவங்க கிட்ட டான்ஸ் பத்தி பேசாத அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் எனக்காண்டி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து கேட்குறா. ஹீரோ வந்து பாட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அந்த சாங்கை கேட்டுட்டு இருக்கா. ஹீரோட அம்மா வெளியில போயிட்டு வராங்க. அந்த பாஸ்கெட்டையும் பார்த்துடுறாங்க. ஹீரோட ரூமுக்கு வந்து அவனை கீழே வர சொல்லு, வந்து டின்னர் சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வெயிலே நின்னாடி அவனுக்கு சன்பர்ன் ஆயிருக்கும், அதனால ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டிருப்பான். அதுக்கப்புறம் இவனை பார்த்து சிரிச்சுட்டே ஹீரோனோட அம்மா வந்து கேட்குறாங்க, நீ ஏன் படிக்கிறத ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்றான், எனக்கு சிங்கிங்ல தான் இன்ட்ரெஸ்ட், அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 3 பேருமே உட்காந்து ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட அம்மாவுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட்டிட்டு போய் இன்ட்ரோ கொடுக்குறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஜாலியா பேசிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு டான்ஸ்னா ரொம்பவே உயிர். அதனால ஹீரோ அவளை கூட்டிட்டு டான்ஸ் ஸ்டுடியோக்கு போறான். அவள் அந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ இவனை தனியா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோன் வந்து சொல்றான், நான் ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுவும் சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப நிறைய சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் ரன் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் சின்ன வயசுல இருந்து ஓடினதே இல்லை, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க நான் ஏதாச்சும் ஃபாஸ்டா பண்ணா நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோட அப்பா குடிச்சிட்டு கலவரம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை ஒரு கூட்டமே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அங்க ஹீரோ வரான். அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி விட்டுட்டு ஹீரோட அப்பாவுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டிலும் வாங்கி கொடுத்து அவர் அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். ஹீரோனும் அவங்க அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோன் கேட்கிறேன், நீ ஏமா என் அப்பா பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை, எனக்கு இருந்த டிசீஸ் தான் அவருக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவங்க அம்மா ஹீரோனை சிரிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றாங்க. உங்க அப்பா ஒரு ஏலியன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் முழிக்கிறா, நீ நம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா அந்த வானத்தை பார்த்து, அங்க பாரு அந்த ஸ்டார் ரொம்பவே பிரைட்டா இருக்குல்ல, அதுதான் உங்க அப்பா, நம்மளை எப்பவுமே அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல மழை பெய்யும். அந்த மலையில கூட ஹீரோட அப்பா நடு ரோட்ல நின்று பஸ் எல்லாத்தையுமே வந்து டைரக்ட் பண்ணி அந்த டிராபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த மலையில ஒரு டாலரை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோட வீட்டுக்கு ஹீரோயின் வரா. ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்கா. அவன் அந்த வீடே கிளீன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அவளை கூப்பிட்டுட்டு அதெல்லாம் விட்டுட்டு வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே ஹீரோயின் வந்து கேட்கிறா, நீ ஏன் சோகமா இருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அம்மாவும் அவளும் விளையாட்டை வந்து சொல்லி கொடுக்குறான். அது ஜோக் சொல்லி விளையாடுறது. இவ்வளவு வந்து ஜோக் சொல்றான். ஆனா ஹீரோ அதுக்கு சிரிக்கவே மாட்டேங்கிறான். ஹீரோ சொல்றான், என்னோட கான்சர்ட் இருக்கு, அதுக்கு நீ வருவியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனும் ஓகே சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே கான்சர்ட் நடக்குது. ஹீரோவும் பாட்டு பாடுறான், ஹீரோனும் என்ஜாய் பண்றான். பட் அவளால மத்தவங்க மாதிரி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ண முடியல. ஹீரோயின் கிட்ட சொல்றான், ஓவர் சவுண்டா இருந்தா நீ வெளியில போய் வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனும் ஓகே சொல்லிட்டு வெளியில போய் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்காண்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் அவன் வரவே இல்லை. ஹீரோன் ரொம்பவே சேட் ஆயிரா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ ரொம்ப லேட்டா வரான். ஹீரோ நாங்க ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில வச்சுட்டு கிளம்பி போயிருப்பா. ஹீரோ வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில எடுத்து பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோன் காலேஜ்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ அங்க வந்து அவளை சமாதானப்படுத்த என்னென்னமோலாம் ட்ரை பண்றான், ஜோக்லாம் சொல்றான். பட் அவ சிரிக்கவே மாட்டேங்கிறா. எதுக்குமே அவ வந்து அசரவே இல்லை. ரொம்பவே கோவமா இருக்கா. அதுக்கப்புறம் நீ ஏன் நேத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கிறா. ஹீரோ சொல்றான், ஒரு ஃபைட்ல நான் மாட்டிக்கிட்டேன், அதனாலதான் என்னால வர முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து சொல்றா, தப்பு செஞ்சா அப்பாலஜைஸ் பண்ண, அதை விட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோன் வந்துட்டு இருக்கா. ஹீரோனை சமாதானப்படுத்தணுன்றதுக்காண்டியே
ஹீரோ அவன் முன்னாடி நின்று சாங் பாடிட்டு இருக்கான். அந்த ஹோல் காலேஜே வந்து அவனை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஹீரோனும் வந்து அந்த சாங்லேயே கவுந்துடுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. ஹீரோயின் கிளாஸை கட் பண்ணிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி வரா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிளாஸை கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், நீ நல்லா என்ஜாய் பண்ணுவா, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ உப்பு மூட்டை தூக்கிக்கிறான். நீ ஓடினதே இல்லைன்னு சொன்னதானே, இன்னைக்கு என் காலை உனக்கு கடனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு ஓடி போகிறான் ஹீரோ. அவளை தூக்கிட்டு ஹீரோ ஓடி போய் எல்லா இடத்தையுமே சுற்றி காமிக்கிறான். ஹீரோயின் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே பீச்சில் படுத்திருக்காங்க. அப்போ தான் ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு பர்த்டே வருது தானே, உனக்கு ஏதாச்சும் விஷயம் இருக்கும்ல, அதை சொல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்துட்டு ஒரு பேலட் டான்ஸ் பிக்க காமிச்சிட்டு, இந்த டான்ஸ்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இது சின்ன வயசுலேருந்து ஆடணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை, ஆனால் என்னோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்கனாடி என்னால் ஆட முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. ஹீரோன் அவளோட பர்த்டேக்கு செம்மையாக கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மா உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கு ஹீரோன் வந்து சொல்கிறா, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன் கூட வந்து என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ வருஷம் நீ என் கூட தானே செலிப்ரேட் பண்ண, இன்னைக்கு நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி அவளுக்கு விஷ் பண்ணுறாங்க. ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல போய் ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கா. டைமும் போயிட்டே இருக்கு. ஆனா ஹீரோ வந்த மாதிரியே இல்லை. ஹீரோனுக்கு செம்மையா காண்டாயிடுது. ஹீரோயின் கால் பண்ணி பாக்குறா. ஆனா ஹீரோ வந்து காலை எடுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்பவே சோகமா பஸ்ல வந்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் வந்து பாக்குறா. ஹீரோ வந்து ஏதோ நடு ரோட்ல நின்று அவங்க அப்பா வந்து பிடிச்சிட்டு இருக்கான். அதை வந்து ஹீரோயின் பார்த்துட்டே போறா. நெக்ஸ்ட் டே ஹீரோன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் இது நமக்கு செட் ஆகுது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வந்து நிறையவே பேட் சைடு இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து கேட்குறா, அதை நீ இப்போ சொல்லலாம் அப்படின் போது ஹீரோ வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதனால ஹீரோ அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறா. ஹீரோ வீட்டில் உட்காந்துருக்கான். ஹீரோட அம்மா அங்கே வந்து இதோட நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து மணி எடுத்து வைக்கிறாங்க. இப்போதான் தெரிய வருது ஹீரோ இவ்வளோ நாளும் ஹீரோனை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் எப்ப பாரு காங்னின்னு நினைச்சு அவங்க கிட்ட பேசுற மாதிரியே எல்லாத்தையுமே பேசி ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டுமே போட்டு கேட்டுட்டே இருக்கா. இதை ஹீரோனோட அம்மாவும் வந்து பாக்குறாங்க. இப்படியே விட்டா இவ வந்து பைத்தியம் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த டாக்டர் வந்து சொல்றாரு, அவளோட கண்டிஷன் ரொம்பவே பேட் ஆயிடும் இப்படியே அவ பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போதுதான் ஹீரோனோட அம்மா வந்துட்டு இந்த பிளானை வந்து போடுறாங்க. ஹீரோன் அம்மா ஒரு கிளப்புக்கு போறாங்க. அங்கதான் ஹீரோவும் பாக்குறாங்க. ஹீரோக்கு என்னவோ ப்ராப்ளம் போல இருக்கு. அவன் ஃப்ரெண்டு வந்து சொன்னோன்னே ஹீரோ வந்து வெளில கிளம்பி போறான். ஹீரோன் அம்மா ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஹீரோக்கு ஒரு லவர் இருக்கும். அவ வந்து இவனை பிரேக்கப் பண்றதுக்காண்டி வந்திருப்பா. நான் வந்து அப்ராட் போகணும், நீ அதுக்கு மணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் கிட்ட மணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்பவே சண்டை போடுற, நீ எப்போ பார்த்தாலும் சிங்கின்னே இருக்க, நீ வந்து உருப்படவே மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து இதுதான் என்னோட பேஷன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு இது நமக்கு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடா. இது எல்லாத்தையுமே ஹீரோ நம்மவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்கான். அதனால அவளை திட்டி ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கான். ஒரு கேங் அவனை பாட விடாம ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ கொஞ்சம் சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா அவங்க எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஹீரோ கீழே இறங்கி போகும்போது ஒரு பாட்டிலை வச்சு அவனை அடிச்சிடுறாங்க. இதனால ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் அந்த கேங்குக்கும் சண்டை ஆயிடுது. 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த கேஸ்ல இருந்து யாரும் அவங்கள வெளியில எடுத்துடுறாங்க. ஹீரோக்கு ஒரு லெட்டர் வருது. ஹீரோ அந்த லெட்டரை படிச்சு பாக்குறான். அதுல வந்து நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோ அவங்கள பார்க்க போறான். அது வேற யாரும் இல்லை, ஹீரோனோட அம்மா தான். நீங்க தான் எங்களோட ஃபைனை பே பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அதுக்கு அவங்க ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எதுக்கு எங்களுக்காண்டி ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ எனக்காண்டி ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னை ஹீரோ கேட்குறான், என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோனோட அம்மா ஒரு ரெக்கார்டரையும் ஒரு ஸ்கூல் குரூப்புக்கையும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த ரெக்கார்டரை ஹீரோ வந்து போட்டு பார்க்குறான். அதில் ஹீரோயின் காங்னிங்கை பற்றி பேசின எல்லா ரெக்கார்டுமே இருக்கு. இதை வந்து ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா காங்னிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நான் குரூப்பிக்கில் மார்க் பண்ணியிருக்கேன் பாரு, அவன் தான் காங்னிங். நான் நிறைய கிளப்புக்கு போய் அவன் மாதிரி யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். ஆனால் யாருமே வந்து அவன் ஃபேஸ் கட்டுக்கு சூட் ஆகலை. நீ மட்டும்தான் அவனோட ஃபேஸ் கட்டோட சூட் ஆகுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு போய் இன்ட்ரோ கொடுக்குறான். அவங்க அப்பா அதுக்கப்புறம் எக்ஸ் லவர் எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, இனிமேட்டு நீங்க இவனை காங்னிங் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ கேட்குறான், நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அம்மா சொல்றாங்க, அவ காங்னிங்கை ரொம்பவே லவ் பண்றா, அதனால நீ எனக்காண்டி இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ வந்து கேட்குறான், அவன் எனக்கு கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அம்மா சொல்றாங்க, இல்லை அவளால கண்டே பிடிக்க முடியாது, அவள் டேப்லெட் எடுத்துக்கிறனாடி அவளோட மெமரி ரொம்பவே மோசம் ஆகிட்டே இருக்கு, அதனால உன்னை அவள் ஞாபகமே வச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா சொல்றாங்க, காங்னிங் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், இது எதுவுமே என் பொண்ணுக்கு தெரியாது, அவன் வருவான்னு சொல்லிட்டு அவனே நினைச்சு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹீரோ அம்மா சொன்ன பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தி கேட்கிறா, ஒரு பொண்ணோட மெமரி வச்சு அவ ஃபீலிங்ஸ்ல ப்ளே பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் அம்மா கிட்ட போயிட்டு என்னாலலாம் நடிக்க முடியாது, நீங்க பே பண்ண மணியை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஹீரோட அம்மா உன்னாலலாம் முடியாது அதை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வேற வழி இல்லாம நடிக்க ஒத்துக்கிறான். ஹீரோட அம்மா ஹீரோ
சினிமாக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கவுக்கிறதுக்காண்டி என்னெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒன் டே நைட்ல இவங்க 2 பேருமே நின்றுட்டு இருக்கும்போது மியூசிக் கேட்கும். அந்த மியூசிக் டீச்சர் தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அவளை டான்ஸ் ஆட வைப்பான். அது வந்து மியூசிக் டீச்சர் போட்டதே இல்லை, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த மியூசிக்கை போட்டு இவளை ஏமாத்துறதுக்காண்டி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹீரோனும் பேசிட்டு இருக்கப்ப நான் உன்னை ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவா. ஆனா வந்துட்டு அந்த டைம் தான் கரெக்டா அவங்க அப்பா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கும்போது மெசேஜ் வரும் ஹீரோக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் பஸ்ல வந்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோட அப்பா வந்துட்டு எப்பவுமே அந்த மழை பெய்யும் போது டிராஃபிக்கை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதை ஹீரோனும் பாக்குறா. அதை வந்துட்டு காங்னிங் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இவர் எப்பவுமே வந்துட்டு இந்த மழை பெய்யும் போது கரெக்டா வந்து டிராஃபிக்கை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த ரெக்கார்டர்ல. ஹீரோனுக்கு அது ஹீரோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஹீரோ அந்த மலையில ஒரு டாலர் வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த டாலர்ல இருக்கிறது அவங்க அம்மாவோட போட்டோ தான். அதை பார்த்து தான் ஹீரோ வந்து ரொம்பவே புலம்பிட்டு இருக்கான். என்னால இனிமேட்டு இதெல்லாம் ஆக்ட் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட கான்செப்ட் அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், ஓவர் சவுண்டா இருந்தா நீ வெளியில போய் வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அவன் வந்திருக்கவே மாட்டான். அது எதனால அப்படின்னா ஹீரோ வந்து ஹீரோனை பாக்குறதுக்காண்டி தான் கிளம்பியிருப்பான். பட் ஹீரோட எக்ஸ் வந்து வேற ஒரு பையனோட வர்றதை பத்தி ஹீரோக்கு செம்மையா கடுப்பாயிடும். இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க கூட ஹீரோ வந்து சண்டைக்கு போயிடுவான். இதனாலதான் வந்து ஹீரோனை பார்க்க முடியாம போயிடும் அவனால. நெக்ஸ்ட் டே ஹீரோட அம்மா ஹீரோ வீட்டுக்கு வந்து அவனை செம்மையா திட்டுறாங்க. நீ கான்ட்ராக்டை மீறிட்டா, 3 மணி தலைமை என் பொண்ணை நடு ரோட்ல விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ வந்து இது எதுவுமே தெரியாம நடந்தது அப்படின்னு சொல்லும்போது என்னை இப்படி நடக்காம பார்த்துக்கோ, அவளை சமாதானப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான், நான் அவளை எவ்வளவு சீக்கிரமா சமாதானப்படுத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோட காலேஜுக்கு போய் சாங்லாம் பாடி அவளை சமாதானப்படுத்தி இருப்பான். இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோட அம்மாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் பீச்ல உட்காந்துருப்பாங்கல்ல. அப்ப ஹீரோனோட பர்த்டே வர்றதுக்கு முன்னாடி அவ அந்த ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவ காங்னிங்கிட்ட பேசுற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அந்த ரெக்கார்ட் எல்லாமே இப்பதான் காங்னிங் என் முன்னாடி இருக்கானே அப்படின்னு நினைச்சு ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே வந்து போட்டு காமிச்சிட்டே இருக்கா. அதை ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், இவ்வளோ வருஷமா நீ இந்த ரெக்கார்டில் தான் பேசிட்டு இருக்கியா எனக்காண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோனும் ஆமா அப்படின்னு சொல்றான். சரி ஏன் அந்த ஒன் சைடு மட்டும் எதுவுமே பேசாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோன்னு சொல்றான், அது எல்லாமே நீ ஃபில் பண்ணணுன்றதுக்காண்டி நான் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்துட்டு இருக்கான். அவ கண்ணத்திலேயே கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் கேண்டிஸ்லாம் எடுத்து வச்சு உனக்கு எந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான், எனக்கு ஆரஞ்சு தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்றா, இதை சாப்பிடும் போது எல்லாமே நம்ம லவ் பண்ற மூமெண்ட் தான் உனக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த மூமெண்ட்ல கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா வரா. அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே என்னமோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு ஹீரோனோட அம்மா போறாங்க. ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, என் பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா இருக்காளே, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஹீரோ வந்து சொல்றான், நீங்க தான் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நிஜமா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்க, அதனாலதான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றதுக்காண்டி நான் அவளை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். வடவராஸ்கள் நீ எப்படி என் பொண்ணு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காண்டி துரத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஓடிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், இது எல்லாமே ஒரு ரோல் தான், நீங்க வந்து நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க ஹீரோக்கு. அது வேற எதுவும் இல்லை, அவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு ஓடுறது தான். அதை கூட ஹீரோட அம்மா தான் பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பிளான் படி ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணியிருப்பான். ஹீரோ அவளை உண்மையாவே லவ் பண்ணல, அவங்க அம்மா சொன்னதுக்காண்டி அவ கூட ஆக்ட் பண்ணியிருப்பான். ஹீரோனும் பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வந்து அந்த பலே டான்ஸ் பிக்க காமிச்சு கேட்கிறான், இந்த டான்ஸ் உனக்கு ரொம்பவே பிடிக்குமா அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயின் வந்து அந்த டான்ஸ் எனக்கு ரொம்பவே உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே பேசி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் பர்த்டே அன்னைக்கு ஹீரோ வந்து கேக்கும் பொக்கையும் வாங்கிட்டு அவளை பாக்குறதுக்காண்டி வரும். அப்பதான் அவனுக்கு கால் வருது, அவங்க அப்பாக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. அங்க போய் பார்த்தப்போதான் தெரியுது அவங்க அப்பா தப்பான வேலை வந்து வெஹிக்கிள்ஸை டைரக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமே போயிட்டு இருக்கும். அப்ப ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட, அம்மா செத்துட்டாங்கப்பா, நீங்க ஏன் இதை இன்னுமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு, உங்க அம்மா ஒன்றும் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல ஹீரோவை போட்டு அடிச்சிடுறாரு. நீங்க ஏன்ப்பா அம்மா செத்த இடத்துல இதை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, இதனால ஒண்ணுமே மாற போறது இல்லப்பா, அம்மா இன்னும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேண்டசிலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்கப்பா. அம்மா செத்தது எனக்கும் தான் ரொம்ப ஹர்ட்டா இருக்கு, ஆனா என்னால என்ன பண்ண முடியும், நான் அவங்கள மறக்கணும்னு நினைச்சாலும் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அதை ஞாபகப்படுத்தி விடுறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி கத்திட்டு இருக்கான். அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்பதான் வந்து ஹீரோ அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். இதைதான் ஹீரோயின் பஸ்ல போகும்போது பார்த்திருப்பா. இதனாலதான் ஹீரோனை பாக்குறதுக்காண்டி அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்க மாட்டான். ஹீரோட அம்மா ஹீரோன் வந்து தனியா அந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றதை பார்த்து ஹீரோக்கு வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவன் வந்து அந்த காலை எடுக்கவே இல்லை. அதனால ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோட லைஃப்ல நடந்ததை ஹீரோட அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அந்த மலையில ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு அவங்க ஒய்ஃப்னா ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து குடிக்கவே ஆரம்பிச்சிருப்பாரு.
ஹீரோக்கும் அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஹீரோட அப்பா சப்போர்ட் பண்ணாத டைம்ல ஹீரோட அம்மா தான் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க இறந்த பிறகு ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருந்த கனெக்ஷனே வந்து முறிஞ்சு போயிடுச்சு. அவங்க 2 பேரும் அவ்வளோக்கா பேசிக்கிறதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா கேட்குறாங்க, அப்போ ஹீரோ என்கிட்ட போய் சொல்லிட்டானா அவன் பேரண்ட்ஸ் வந்து அப்ராட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நீங்க அவனை தப்பா நினைக்காதீங்க, அவன் பர்சனல் டீடைல்ஸை அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட அவன் ஷேர் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து ஹீரோயின் கூட பிரேக்கப் பண்ணுவான். அப்போ கூட ஹீரோயின் வந்து சொல்வான், நீ காங்னிங் மாதிரியே இல்லை, அவன் எப்போவுமே வந்து எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ வந்து சொல்றான், நீ வந்து காங்னிங்கை எப்படி நினைச்சிட்டு இருக்கோ அதே மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அவன் வீட்டுக்கு வரான். அப்போ ஒரு டேப் இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது அது ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பா. ஹீரோ வந்து சொல்றான், நான் ஒருத்தர் பற்றி கேள்விப்பட்டேன், அவரோட ஒய்ஃப் வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்த பிறகு ஒவ்வொரு வாட்டி மழை பெய்யும் போது அவர் வந்து போய் டிராஃபிக்கை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரா. அவர் வீட்டுக்கு நான் தேடி போயிட்டு இருந்தேன், அவர்கிட்ட போய் நான் ஒன்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோட அப்பாவை பற்றி தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோட அப்பாவை பார்க்கறதுக்காண்டி தான் போயிருப்பா. அவர்கிட்ட போய் சொல்றா, என் சின்ன வயசுல எனக்கு எப்போ வியாதி இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சோ அந்த டேஸ்ல வந்து எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நம்மளால நடந்ததை மாற்ற முடியாது, ஆனா நம்ம பார்க்குற விதத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே லைஃப்பை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க அந்த லைஃப்பில் இருக்க அழகான விஷயத்த பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோடனே ஹீரோட அப்பாவுக்கு அழுகையா வந்துடுது. காங்னிங், நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டேயும் ஒன்று சொல்றா. நீ அவர் கூட பேசாமல் இருக்கிறத ஃபர்ஸ்ட் மாற்று, அவர் கூட வந்து பேசு, அவரை வந்து அந்த டார்க்னஸ்லேருந்து உன்னால் மட்டும்தான் வெளியில் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே மழை பெய்யுது. அவங்க அப்பா டிராஃபிக்கை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து டிராஃபிக்கை டைரக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோட அப்பாவுக்கு செம்மையா ஹாப்பி ஆயிடுது. ஹீரோ வந்து ஹீரோட அப்பா கிட்ட வந்து இதை முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றான். உடனே வந்துட்டு அதுக்கு அவங்க அப்பா வந்து சொல்றாரு, நான் இனிமே விட்டு குடிக்கிறத விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 பேருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோனும் சந்தோஷப்படுறா. இது எல்லாமே ஹீரோனை பிரேக்கப் பண்ணிட்டு போன பிறகு ஹீரோக்காண்டி ஹீரோயின் வந்து பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறான், எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. அவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. ஹீரோனும் அங்கே நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்டல் டவல் அவங்க அம்மாவோடது இருக்கும், அது வந்து ரொம்பவே கிழிஞ்சு போயிருக்கும். அதை வந்து ஹீரோயின் தச்சு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு வச்சிருப்பா. அந்த ஸ்க்ரீனை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுது. அதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனால தாங்க முடியல, ஹீரோனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அவன் ரூம்ல இருக்கா. ஹீரோ கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, லைட் ஆஃப் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளியில வான்னு. ஹீரோயினும் இப்போ பார்க்குறா, ஸ்னோ பெய்யுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் செம்மையா சந்தோஷம் ஆகிடுறா. கீழே வந்து ஹீரோ நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஹீரோயினும் செம்ம சந்தோஷமா உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கா. இது எல்லாமே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் செஞ்ச செட்டப் தான். அவங்க தான் மேலே நின்று ஸ்னோ மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ அவனோட எக்ஸை வந்து பார்க்க போறான். அதுக்கப்புறம் அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கான், ஹீரோனை வந்து அந்த டான்ஸ் குரூப்ல வந்து சேர்க்க சொல்லி. ஏன்னா அவன் ஒரு டான்சர். ஆனால் வந்து அவன் சொல்றான், இங்க டான்ஸ் குரூப்ல எல்லாம் வேக்கன்சிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அட்லீஸ்ட் உன் இடத்துல ஆச்சும் ஹீரோனை ஆடவை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்கு அவன் என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ வந்து அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீ நான் அவ்வளோ சீக்கிரத்துல மறந்துட்டீல, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்றா, ஹீரோன் உனக்கு என்னதான் இது போட்டாலும் அவள் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. இவங்க பேசுறது எல்லாருமே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், ஹீரோனை வந்து டான்ஸ் குரூப்ல சேர்க்கறதுக்கு நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்றா, நீ உன்னோட ஃபேவரட் கிட்டாரை வந்து ஒட அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோனை கூட்டிட்டு ஹீரோ வந்து டான்ஸ் ஸ்டுடியோக்கு வரான். வந்துட்டு இன்னிலிருந்து நீ டான்ஸ் ஆட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு செம்மையா சந்தோஷம் ஆயிடு, ஹாப்பியா டான்ஸ் ஆட போறா. ஹீரோட எக்ஸ் எப்படி சமாளிப்பா அப்படின்னா, ஹீரோ வந்து அந்த கிட்டாரை உடைக்க சொல்லியிருப்பா. பட் ஹீரோ வந்து சொல்லுவான், அதெல்லாம் என்னால் முடியாது, அது என்னோட ஃபேவரட் கிட்டார், அது எனக்கு ரொம்பவே முக்கியம், இவ்வளோ வருஷமா அதை வச்சு தான் நான் பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவா, இதே மாதிரி தான் டான்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம், என்னாலலாம் என் பிளேஸை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் ஹீரோயினுக்காண்டி வேற வழி இல்லாமல் ஹீரோ வந்து அந்த கிட்டாரை உடைச்சிருவான். அதுக்கப்புறம் தான் அவள் வந்து ஹீரோனை டான்ஸ் ஆட வைக்க சம்மதிச்சிருப்பா. ஹீரோ காங்னிங்காவே மாறிட்டு வரான். ஹீரோனே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனோட எக்ஸ்க்கு போய் ரொம்பவே தேங்க்ஸ், நீ உன்னோட பிளேஸ் அவளுக்காண்டி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோனும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை ஹீரோவும் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா ஹீரோனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அவங்க டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, நீ ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. பட் டாக்டர் வேற ஏதோ சொல்லியிருப்பாரு போல. டாக்டர் ஏதோ சொன்னதுனாடி ஹீரோனோட அம்மா அவ வீட்டுக்கு வந்து அவ ரூமை வந்து ஃபுல்லாவே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோன் வந்து டான்ஸ் ஆடுற அந்த ஷூவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே சமகாண்டாயிடுறாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஸ்கிரீனே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோன் அம்மா அவங்க வீட்டுக்கு வந்து ஹீரோவை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க, நீ ஹீரோயினை வந்து டான்ஸ் ஆட விட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ வந்து ஆமா அப்படின்னு சொல்றான். ஹீரோனோட அம்மா செம்ம காண்டாயிட்டு திட்டுறாங்க, நீ ஏன் அவளை வந்து டான்ஸ் ஆட விட்டா, அவளோட கண்டிஷன் தெரியாம அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் காங்னிங் இல்லை, அவனை மாதிரி நடிக்க தான் வந்திருக்கா, அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் காங்கிங்கா இருந்திருந்தேன் ஹீரோனை ஃபுல் லைஃபை வாழ விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோ நம்ம கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஹீரோனோட ஸ்டூடியோக்கு வராங்க. அங்கே ஹீரோன் வந்து செம்ம ஹாப்பியாக வந்து டான்ஸ் ஆடி
சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு மனசு வரல அவளை கூப்பிட்டுட்டு போறதுக்கு. அதனால அவளை அங்கேயே விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை ஹீரோ வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு சுத்தமா டான்ஸ் ஆட முடியல. அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோ ரொம்பவே பயந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ நான் ஓகே ஆயிடுவேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ வீட்டுக்கு ஹீரோயின் வர டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் இப்படி ஆடவா நான் அப்படி ஆடவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் நீ டான்ஸ் ஆடுறதை விட்டுரு, அது ரொம்பவே ரிஸ்கா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா நான் ஒவ்வொரு வாட்டி லைஃபை வாழ்றது எனக்கு ரிஸ்க் தான், இது ஒன்றும் பெரிய ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கா. அந்த பாட்டிலை வாங்கி ஹீரோயினும் குடிக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோ அதை பிடுங்கிட்டு உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா நான் இன்னைக்கு வீட்டுக்கு போல உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே போய் பெட்ல உட்காந்துருக்காங்க. அப்படியே பேசிட்டே ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்டேஜில் ஹீரோனோட பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. ஹீரோ ப்ரே பண்ணிகிட்டே இருக்கான் அவன் நல்லா ஆடணும்னு சொல்லிட்டு. அவன் நல்லா தான் ஆடிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அவள் ஆடுறதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் டான்ஸை முடிக்கிற ஸ்டேஜ் அவளால் சுத்தமாக முடியல, கீழே விழுந்துடுறா. அவளை போய் ஹீரோ தாங்கி பிடிக்கிறான். அவளோட ஸ்கின்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. அவள் ஹீரோவை பார்த்தபடியா அப்படியே செத்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா ஹீரோனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அவளோட அந்த டான்ஸ் ஷூ எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறான் நீங்கள் ஏன்டா என்னை காங்கிங்காக நடிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் அம்மா சைலண்டாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மாக்கு ஹீரோனோட டேப்பை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அதை அவங்க கேட்டு பார்க்குறாங்க. அதில் ஹீரோன்னு சொல்லியிருப்பா நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இவ்வளோ நாளும், நானும் அப்பாவும் வேறொரு வேல்ல இருக்கோம், நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், என்னை சிரிக்க வைக்கிறதுக்காண்டி நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் எதுக்காண்டியும் வெரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிப் போக ரெடி பண்ணி வச்சிருக்கேன், மேப்பில் இருக்க பிளேஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டு என்னை மிஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வானத்தை பாருங்க, நான் அதில் ஒரு நட்சத்திரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் எப்பவுமே உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அம்மா, நீ எதுவும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த டேப்ல சொல்லியிருப்பா. ஹீரோ சோகமா ஸ்டேஜ்ல நின்று ஹீரோயினை நினைச்சு பாட்டு பாடிட்டு இருக்கான். ஹீரோக்கும் ஹீரோயின் ஒரு டேப் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அதை ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அவனோட ஒரிஜினல் நேமும் சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருப்பா. அவனோட ஒரிஜினல் நேம் இவ்சியா. இதை ஹீரோயின் சொன்னோன்னே ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் சொல்கிறா நான் உன்னை ஃபர்ஸ்ட்டு பார்த்தப்பவே எனக்கு தெரியும் நீ காங்னிங் இல்லைன்னு, இது என் அம்மாவோட பிளான்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் மெமரி ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை, எனக்கு தெரியும் காங்னிங் இறந்து போயிட்டான்னு, இப்போ உனக்கு சந்தேகம் வரும் என் ஃபீலிங்ஸ் உன் மேலே காட்டினது எல்லாமே பொய்யா இல்லையான்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு போய் பாரு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட வீட்டில் போயிட்டு ஓடி போய் பார்க்குறான். அந்த ஸ்க்ரீனில் ஒரு கேண்டி இருக்கும். அந்த கேண்டி எடுத்து ஹீரோ சாப்பிடும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது ஹீரோன்னு சொன்னது. அவன் சொல்லுவா இந்த கேண்டி நீ சாப்பிடும்போது எப்போவுமே நம்மளோட லவ் மூமெண்ட் தான் உனக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஹீரோயின் சொல்றா நான் உன்னை நிஜமா தான் காதலிச்சேன், நான் உன்னை ஏமாத்தல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுகிறான். ஹீரோ இதெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணியிருப்பா நீ ஏன் இப்போ அழுகிற, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன், நீ அழாத அப்படின்னு சொல்லியிருப்பா. ஹீரோனுக்கு எல்லாமே தெரியும் இது எல்லாமே ஒரு ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்காம நடந்திருப்பா. ஹீரோயினை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு பாடிட்டு இருக்கான். ஹீரோட அம்மாவும் வீட்டை விட்டு வெளில வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பாவும் ஹீரோட அம்மா இறந்த இடத்துக்கு போயிட்டு பாரு நம்ம பையன் நீ நினைச்ச மாதிரியே பெரிய சிங்கர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடுறத ரேடியோல போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா சொன்னபடி அவளை லவ் பண்ணி நடிக்கிறதுக்காண்டி தான் வந்திருப்பான். ஆனா ஹீரோனோட ட்ரூ லவ் நாடி அவன் உண்மையாவே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதனால ஹீரோனோட பிரிவை அவனால தாங்கிக்கவே முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறான். ஹீரோனுக்கு எப்படி காங்கிங் செத்தது தெரிய வரும்னா 4 years முன்னாடி ஹீரோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் காங்கிங் செத்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவன் எப்படி செத்துருப்பான் அப்படின்னா ஒரு லேடியை காப்பாற்ற போய் கார் ஆக்சிடென்ட்ல செத்துருப்பான். அந்த லேடி வேற யாரும் இல்லை ஹீரோட அம்மா தான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நின்று கேட்டுட்டு இருக்கா. இதை நினைச்சு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.